வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமை கற்போம் கற்பிப்போம். So in the video we are going to continue the complex variables GATE examination previous year questions. So last video வந்து we have covered up to the the GATE 2019 ல கேட்ட questions வந்து கவர் பண்ணிருப்போம். So இந்த வீடியோல வந்து we will continue the remaining GATE examination questions. சரியா? So அதுக்கு முந்தின இயர்ல கேட்ட questions எல்லாமே one by one வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். previous videos நீங்க செக் பண்ணலைனா you can go and check it out. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை செக் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமை கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. So let's start the first question. So GATE 2018 ல கேட்ட question. So f of z is a function of the complex variable. So general function தான் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. z equal to x plus iy given by f of z equal to iz plus k into real number of, so இதுல வந்து real number இங்க கொடுத்திருக்காங்க, real number of z plus I into imaginary part of the z. So what will be the k value? will f z satisfy the Cauchy-Riemann equation வந்து satisfy ஆகும். So அப்படினா k value என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? very basic question தான். So first f of z கொடுத்திருக்கிறது எழுதி இருக்கிறேன், iz plus k into real number of z plus I into imaginary number of z. So இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது வந்து z equal to x plus iy, அதான் ஜெனரல் ஃபார்ம். ஸோ அதில் வந்து ரியல் நம்பர் என்னது? ஸோ I இல்லாத டம் தான் ரியல் நம்பர், x தான் அப்போ. ஸோ k into x plus I into imaginary part. ஸோ imaginary part I பக்கத்தில் வர்றது y, அவ்வளோதான். ஸோ இங்கே z போல் அதே மாதிரி இங்கே மாற்றி எழுதிக்கோங்க. z போல் என்ன எழுதிக்கிடலாம்? x plus iy plus k into x plus iy. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தனியாக சிம்பிளை பண்ணுறோம். ஸோ சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ix. ஸோ இங்கே i into i ஸ்கொயர் ஆயிரும். ஸோ -1, ஸோ -y. ஸோ ப்ளஸ் kx ப்ளஸ் iy. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஐ டேம் மட்டும் தனியாக எழுதிக்கிடுவோம். ஸோ ரிமைனிங் டேம் தனியாக எழுதிக்கலாம். ஸோ kx -y ப்ளஸ் i into x ப்ளஸ் y. கரெக்டா? இதான் வந்து f of z ஓட வேல்யூ. ஸோ f of z வந்து kx -y plus I into x plus y. ஸோ இது நம்மளுக்கு தெரியும் u plus iv ஃபார்முலா இருக்கு. சரியா? ஸோ அப்போ u வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு? kx -y v equal to x plus y. ஸோ CR ஈக்குவேஷன் தெரியும், ux equal to vy. ஸோ ஒன்றாவது ஈக்குவேஷன் ux-ஐயும் vy-ஐயும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ux கண்டுபிடிச்சா அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? எக்ஸுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணால் k. ஸோ k மட்டும்தான் வரும், y வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். கரெக்டா? ஸோ இதில் வந்து vyக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ x 0 ஆயிரும், y வந்து 1 ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். ux ஈக்குவல் டு vy தான். ஸோ k வேல்யூ வில் பி 1, அவ்வளோதான். ஸோ k இஸ் ஆன்சர் வந்து 1. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஆப்ஷன் பி. ஓகேயா? ஸோ வெரி பேசிக் கொஸ்டின் தான். ஒன்லி திங் நம்மள இந்த Cauchy-Riemann ஈக்குவேஷன் ux ஈக்குவல் டு vy ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்துருப்போம், vx ஈக்குவல் டு -uy. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் அதே தான் வரும். -uy கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எடுத்தீங்கனாலும் k ஈக்குவல் டு 1 தான் வரும், அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் 2018 கேட்டது தான். லெட் z be the complex variable for a counter clockwise integration around a unit circle c centered at the origin கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ யூனிட் சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயும். ஸோ யூனிட் சர்க்கிள், ஸோ யூனிட் சர்க்கிள்னா 1, அவ்வளோதான். சரியா? ஸோ ஆரிஜின் வந்து சென்டர். ஸோ இது ஆரிஜின் பாயிண்ட். யூனிட்னா 1, அவ்வளோதான். ஸோ இது வந்து 1,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்தப்போ -1,0, அவ்வளோதான். சரியா? ஸோ இதிலேருந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சரில் வந்து a pi i அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுலேருந்து ஏ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டினாமினேட்டரில் 5z - 4 இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்ன கொண்டு வருவோம்? z minus z0 ஃபார்மு கொண்டு வருவோம். ஸோ இதுக்காக நம்ம ப்ராப்ளத்தை எப்படி மாற்றி எழுதிக்கிடலாம்? க்ளோஸ் இன்டகரல். ஸோ 5 மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா z minus 4/5 into dz, அவ்வளோதான். சரியா? ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ கீழே z minus z0 மட்டும் வரணும். ஸோ அதனால் 1/5 டிவைடட் பை z minus 4/5 into dz ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும், f of z divided by z minus z0 into dz. ஸோ இந்த ஃபார்முலா தான் இருக்கணும். சரியா? ஸோ இது நம்ம ரெசிடியூ வச்சு கால்குலேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 pi I into ரெசிடியூ ஆஃப்
சரியா? ஸோ ரெசிடியூ ஆஃப் இசட் அவ்வளோதான். ஸோ ரெசிடியூ ஆஃப் இசட்டுங்கிறது என்னது? இப்போ நம்ம இசட் வந்து இசட் டென்ஸ் டு இசட் நாட்டுக்கு மாற்றுவோம். ஓகேவா? ஸோ அந்த ரெசிடியூ வேல்யூ மட்டும் இப்போ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரெசிடியூ ஆஃப் இசட் டென்ஸ் டு இசட் நாட்டுக்கு பதிலாக 4/5 இருக்குது எனக்கு. கரெக்டாக இங்கே நம்ம ஃபார்முலா வந்து இசட் மைனஸ் இசட் நாட்டு அந்த ஃபார்முக்கு வரணும். ஸோ இங்கே இசட் நாட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது? 4/5ன்னு இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். இசட் நாட் ஈக்குவல் டு 4/5 அவ்வளோதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபார்முலா தெரியும். லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் போடுவோம். இசட் மைனஸ் இசட் நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இதுதான் ஃபார்முலா. ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ லிமிட் இசட்டுக்கு பதிலாக 4/5 இங்கே என்ன ஆயிரும்? இசட் மைனஸ் 4/5 வரும் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்ங்கிறது நியூமரேட்டர் வேல்யூ 1/5 இன்ட்டு இசட் மைனஸ் 4/5. ஸோ அதான் வந்து இசட் மைனஸ். ஓகே, ஸோ அது ரெண்டு இப்போ கேன்சல் ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து ஸோ ரிமைனிங் வந்து இப்போ என்ன இருக்குது? 1/5 மட்டும் இருக்குது. கரெக்டாக? ஸோ ரிமைனிங் வந்து 1/5. ஸோ 1/5 மட்டும் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இது வந்து ரெசிடியோட ஆன்சர். சரியா? ஸோ 2πi இன்ட்டு 1/5. கரெக்டாக? ஸோ 2πi இன்ட்டு 1/5 ஏன்னா இதான் வந்து ரெசிடியோட வேல்யூ. இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ரெசிடியூ வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னா 1/5. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 2πi இன்ட்டு 1/5. ஸோ ஃபைனலி வி வில் கெட் 2/5πi. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா a இன்ட்டு πi அவ்வளோதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு πi. ஸோ a இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்குது? ஸோ a ஈக்குவல் டு 2/5 அவ்வளோதான். ஸோ a இருக்கிற இடத்துல 2/5 இருக்குது. ஸோ தேட் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ a ஈக்குவல் டு 2/5 ஆப்ஷன் A. சரியா? ஸோ a ஈக்குவல் டு 2/5 அது ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து கேட்டு 2018 கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அடுத்து. ஸோ 2017 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரிலாம் கிடச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஆஃப் இசட் கொடுத்தாச்சு. x² plus ay² plus I into bxy it is a complex analytic function of z equal to x plus y. ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் -1. சரியா? ஸோ இங்கே வந்து கிளியராக கொடுத்தாச்சு. இட் இஸ் ஏ அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த CR ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இதிலேருந்து இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் இசட் வந்து என்ன ஃபார்முலா இருக்கும்? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு u plus I into v. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். எஃப் ஆஃப் இசட் வந்து u plus iv. கொஸ்டினில் நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ u இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்குது? x² plus a into y². v இருக்கிற இடத்துல b into xy. ஸோ இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ux அப்போ என்ன வரும்? 2x. கரெக்டாக? இதிலேருந்து uy எடுத்தோம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிரும். ஸோ 2 into a into y. ஸோ அதே மாதிரி vx எக்ஸுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா by, ஒய்க்காக டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா bx. அவ்வளோதான். ஸோ CR ஈக்குவேஷன்ஸ் இப்போ தான் பார்த்துருந்தோம். ux ஈக்குவல் டு vy, இன்னொன்று vx ஈக்குவல் டு -uy. ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இங்கே 2x, vy என்ன கண்டுபிடிச்சோம்? bx. ஸோ x கேன்சலு. ஸோ b ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே vx b into y which is equal to -uy. ஸோ uy வந்து 2ay. ஸோ y ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ bக்கு பதிலாக என்ன வரும்? -2 into a. ஸோ ஏயோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? -2ay தானே வந்து நம்மளுக்கு எஸ். ஸோ இங்கே வந்து bxy தானே? எஸ், by bx கரெக்டு. ஸோ by -2y. ஓகே. ஸோ இங்கே b into y, சாரி இங்கே y. ஸோ இங்கே b into y அப்படியே இருக்குது. ஸோ y கேன்சல்னா ஸோ b தான் கரெக்டாக. சரியா? ஸோ இங்கே bக்கு பதிலாக 2. ஸோ -2 into a. கரெக்டு தான். சரியா? ஸோ a ஈக்குவல் டு -1. ஸோ ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம்னா we will get the answer a equal to -1, b equal to 2. சரியா? சிம்பிளை பண்ணி பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். ஸோ a -1, b வந்து 2. ஆப்ஷன் b. அவ்வளோதான். ஸோ அதனால் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப லக்கையானது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ண வேண்டியதான். பேசிக் கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டும் 2016 கேட்டது.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா u of xy 2xy கொடுத்தாச்சு, அதே தான் சரியா. ஸோ u கொடுத்தாச்சு, v கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம மில்னை தாம்சன் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே தான். f of z equal to u plus iv, it is the analytic function of the complex variable z equal to x plus iy. i ஓட வேல்யூ கொடுத்தாச்சு சரியா. ஸோ u கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ v வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ as usual சேம் ப்ரொசீஜர் தான். இதை ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், ux கண்டுபிடிப்போம் சரியா. ஸோ இங்கே u இப்போ என்ன கொடுத்துருக்கு, 2xy கொடுத்துருக்கு. ஸோ ux எடுத்திங்கன்னா என்ன வரும், 2y. அதுக்கப்புறம் uy எடுப்போம், uy எடுத்திங்கன்னா 2xன்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், f dash of z equal to ux plus I into vx, ஜென்ரல் ஃபார்மு. ஸோ ux plus vxக்கு பதில் என்ன எழுதிக்கிடலாம், uy நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம் சரியா. ஸோ மைனஸ் வரும் இல்லையா, vx equal to, ஸோ CR equationல another form. ஸோ vx equal to minus uy, ஸோ minus I into uy, அவ்வளோதான். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ux என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2y minus I into 2x, அவ்வளோதான். இது வந்து f dash of z. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக z, ஒய்க்கு பதிலாக 0. அதே ப்ரொசீஜர் தான், எல்லா ஸ்டெப்புமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் வில் பி, எக்ஸுக்கு பதிலாக z சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இவர் f dash of z ஈக்குவல் டு, ஸோ இந்த டைம் 0 ஆயிரும், இங்கே மட்டும் zன்னு வரும். ஸோ மைனஸ் I 2z கரெக்டா, மைனஸ் I 2z. ஃபஸ்ட்டு டைம் 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பு f of z கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் 2z இன்ட்டு dz. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் டேர்ம் வெளியே வரும். ஸோ ஐயும் தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ 2 இருக்குது. ஸோ z மட்டும் என்ன ஆயிரும்னா z ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c. ஸோ 2 கேன்சலு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி மைனஸ் I இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் c. ஸோ zக்கு பதில் இப்போ என்ன எழுதுவோம், மைனஸ் I இன்ட்டு x ப்ளஸ் iy த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c, அவ்வளோதான். ஸோ இதை a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை அப்படி எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் I இன்ட்டு, ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2xy இன்ட்டு I ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயரு I ஸ்கொயர்னு வரும். I ஸ்கொயருக்கு பதிலாக டேரெக்டாக மைனஸ் 1 போட்டேன். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ இதை ஃபர்தராக வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த ஐயை மட்டும் உள்ளே கொண்டு போகணும். இப்போ என்ன வரும், மைனஸ் I எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து ஒரு I இன்ட்டு I ஸ்கொயர் ஆயிரும். ஸோ மைனஸ் 1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்கிறதுனால டேரெக்டாக ப்ளஸ் 2xy டேரெக்டாக எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே நீங்கள் ப்ளஸ் ஆயிரும் I இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் c, கரெக்டாக. ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எழுத வேண்டியதான். ஸோ ரியல் பார்ட்டு 2xy ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரி பார்ட் எழுதிக்கோங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் c, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து f of z ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு சரியா. ஸோ இதான் வந்து இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, u ப்ளஸ் iv அந்த ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ கொஸ்டினை நம்மளுக்கு u தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ u வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2xy வெரிஃபை ஆயிடுச்சு சரியா. 2xy தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிமைனிங் டேர்ம் என்னது, v டேர்ம். ஸோ விக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ சரியா. ஸோ இது கேட் 2016 கேட்ட கொஸ்டின் தான். ஓகே. ஸோ அடுத்தது கேட் 2016 கேட்டது தான். இது பேசிக் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், f of x equal to u plus iv, where u value கொடுத்தாச்சு 2kxy, v value கொடுத்துட்டாங்க x square minus y square. So value of k for the function is analytic function இருக்கணும். ஸோ இதுவும் 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கு சரியா. ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ நம்ம பார்த்து அதே தான். ஸோ அனாலிட்டிக்னு கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ அனாலிட்டிக் கண்டிஷன் அதே தான். ஸோ ux ஈக்குவல் டு vy, அதை மட்டும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணாலே போதும், வந்து ஆட்டோமேட்டிக் ஆன்சரு சரியா. ஸோ இங்கே யூக்கு பதிலாக இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2kxy. ஸோ இதிலிருந்து ux எடுங்க. ux எடுத்தோம்னா என்ன வரும், 2k இன்ட்டு ஒய்ன்னு வரும். v என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இதிலிருந்து ஒய்க்காக டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 2yன்னு வரும் கரெக்டாக. மைனஸ் 2y
அவ்வளோதான். ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ux ஈக்குவல் டு vy. ஸோ 2ky which is equal to -2 into y. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ k வேல்யூ வில் பி -1. அவ்வளோதான், முடிஞ்சு. வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். சரியா, -1 இஸ் த ஆன்சர். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க கேட் 2016. சரியா, ஸோ நம்மளுக்கு தெரியுது இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், ux ஈக்குவல் டு vy, அப்படி இல்லைன்னா vx ஈக்குவல் டு -ey. நீங்கள் அதை வச்சு சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். சால்வ் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க. சரியா, இது 16 கேட்டது. சரியா, ஸோ அதுக்கடுத்தும் 2016 கேட்டது தான். சரியா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேயா, இந்த சேம் ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் டாப்பிக்கில் சால்வ் பண்ணியிருப்போம். sin x டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இதில் வந்து கான்டூர் இன்டகிரேஷனில் ரெசிடியூ தியரம் இதை வச்சு வந்து எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ த சேம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. e பவர் ix ஜென்ரலாக என்ன எழுதுவோம், cos x ப்ளஸ் i sin x. ஸோ அந்த ஐங்கிறது தான் இமேஜினரி பார்ட். சரியா, ஸோ கொடுத்த ப்ராப்ளம் என்ன அர்த்தம்னா, இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் ixக்கு மாற்றி எழுதிக்கிடுவோம். e பவர் ix மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2. ஸோ இதை வந்து இப்போ இமேஜினரி பார்ட்டை நம்ம என்ன எழுதிக்கலாம், f ஆஃப் z. அதுதான். சரியா, எல்லாத்தையும் இசட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ e பவர் iz டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 2. அவ்வளோதான். சரியா, இன்டகிரேஷனு dz. ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு மாற்றி எழுதிக்கிட்டோம். ஸோ எதுக்காகனா வந்து இப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகரலுக்காக பண்ண போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா தெரியும், e பவர் ix ஈக்குவல் டு cos x ப்ளஸ் i sin x. ஸோ அந்த டேரெக்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ i இன்டு z டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 2. ஸோ இதில் என்ன செய்வோம், அஸ் யூஸ்வல் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ டினாமினேட்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 2z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 2, c equal to 2, z equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அதே ஃபார்முலா தான். ஸோ minus 2, ஸோ 4 into 4 into 1 into 2 divided by 2. ஸோ அதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சிம்பிளை பண்ணிட்டோம், அதே ப்ராப்ளம் தான். அதை சிம்பிளை பண்ணோம்னா we will get -1 plus or minus iன்னு வரும். இசட்டோட வேல்யூ வந்து -1 plus or minus i. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபில் இப்போ ட்ரா பண்ணும்போது இது வந்து இசட்டு, இப்போ இது வந்து ஐ. ஓகேயா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -1 ப்ளஸ் ஐ. ஸோ ப்ளஸ் ஐங்கிறது இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. இது வந்து -1 கரெக்டா, இது வந்து ப்ளஸ் ஐ 1 இன்ட்டு ஐ, அதான் அர்த்தம். மைனஸ் ஐங்கிறது இங்கே வரும். சரியா, ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா கிரேட்டர் தேன் 0. ஸோ பாசிட்டிவ் ரீஜியன் மட்டும்தான் வரும். சரியா, ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து அந்த மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ரெண்டுமே எடுத்து கால்குலேட் பண்ணியிருப்போம் போல்ஸ் எடுக்கும்போது. பட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த f of z 0 வர்றது வந்து -1 ப்ளஸ் ஐ, அந்த அப்பர் ரீஜியன் இருக்கு இல்லையா. ஸோ அப்பர் ரீஜியன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் இதில் வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதனால் வி ஆர் கன்சிடர் அந்த பாசிட்டிவ் ரீஜியனை மட்டும் எடுப்போம். ஸோ போல்ஸ் வந்து ஒரே ஒரு போல் தான், z ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஐ, பாசிட்டிவில் இருக்கிறது மட்டும்தான் எடுக்க போகிறோம். சரியா, ஸோ இது வந்து அஸ் யூஸ்வல் நம்ம இப்போ ஃபார்முலா வச்சு செய்ய வேண்டியதான். ஸோ ரெசிடியூ தியரத்துக்கு என்ன போடுவோம், 2πi இன்ட்டு அதே தான். சரியா, ஸோ ரெசிடியூ தியரத்தை வச்சுட்டு 2πi இன்ட்டு ரெசிடியூ ஆஃப் இசட், அவ்வளோதான். ஸோ ரெசிடியூ ஆஃப் இசட் வந்து இந்த போல்காக கண்டுபிடிக்கணும். இசட் கன்ஸ் டு -1 ப்ளஸ் ஐ. ஓகேயா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டு இசட்டுக்கு பதிலாக -1 ப்ளஸ் ஐ போடுவோம். இசட் மைனஸ் இசட் நாட்டு, ஸோ இசட் நாட்டு வேல்யூ தான் -1 ப்ளஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இ பவர் ஐஇசட் டிவைடட் பை இந்த இசட் ஸ்கொயர் டேம் வந்துச்சு, அதை தான் நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கிடலாம், -1. சரியா, இசட் மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் ஐ ஃபஸ்ட்டு இது. ஓகேயா, அடுத்து இசட் மைனஸ் ஆஃப், சாரி இந்த ப்ராக்கெட் தேவையில்லை, இன்னொரு டேர்மு இசட் மைனஸ் -1 மைனஸ் ஐ. ஓகேயா, ஸோ இதில் வந்து இப்போ இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் மட்டும் வரும். ஸோ இசட்டுக்கு வந்து ஸோ லிமிட் இசட் ஹென்ஸ் டு -1 ப்ளஸ் ஐ இன்ட்டு இ பவர் ஐஇசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஆஃப், ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இசட் மைனஸ் -1 மைனஸ் ஐ, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இசட்டுக்கு பதிலாக இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இ பவர் ஐ இன்ட்டு -1 ப்ளஸ் ஐ டிவைடட் பை
-1 + I. ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இங்கே +1 ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஐ ஆயிரும். கரெக்டாக ப்ளஸ் ஐ ஆயிரும். ஸோ -1 +1 கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ மேலே வந்து சால்வ் பண்ணிங்கன்னா e⁻−i இன்ட்டு அது எப்படி எழுதிக்கலாம் e⁻i². ஸோ e⁻i²ம் -1 வந்துடும். ஸோ டினாமினேட்டரில் 2 × I. ஸோ இதான் வந்து ரெசிடியோட ஆன்சர். ரெசிடியூ ஆஃப் z goes to -1 + I. அதோட ஆன்சர் வந்து e⁻−1 × e⁻−1. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம டேரெக்டாக இமேஜினரி பார்ட்டை மட்டும் எழுத போகிறோம். ஸோ ஃபைனல் I = இமேஜினரி பார்ட் ஆஃப், ஏன்னா வந்து ப்ராப்ளமே இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ 2πi இன்ட்டு, ஸோ ரெசிடியூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், e⁻−i இன்ட்டு e⁻−1. ஸோ e⁻−1 கூட நீங்கள் டினாமினேட்டரில் கூட வச்சுக்கலாம். ஸோ டிவைடட் பை ன்னு எழுதிக்கோங்க. சரியா? ஸோ டிவைடட் பை 2i × e. கரெக்டா? 2i × e. ஸோ இதிலிருந்து இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஸோ 2 கேன்சலு, ஐயும் கேன்சல் ஆயிரும். ஸோ π/e ஃபஸ்ட்டு. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் π/e இன்ட்டு e⁻−i மட்டும் வரும். e⁻−i இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. -i × sin 1. அவ்வளோதான். ஆக்சுவலாக e⁻−i⁻, சரியா? ஸோ தீட்டாவுக்கு பதிலாக 1 இருக்குது, அதனால் காஸ் தீட்டா -i sin தீட்டா அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ ஒன்லி இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கணும். ஸோ காஸ் 1 வராது. ஸோ ஒன்லி இமேஜினரி பார்ட்டில் இப்போ என்ன இருக்குது, π/e இன்ட்டு -sin 1. அவ்வளோதான் ஆன்சர். π/e இன்ட்டு -sin 1. π/2 இன்ட்டு, ஸோ மைனஸ் டேம் முன்னாடி வச்சுருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் ஏ π/e இன்ட்டு sin 1. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இதே ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஏற்கனவே. பட் எங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம வந்து ரெண்டுமே அப்பர் பிளேன் ப்ளஸ் லோயர் பிளேன் ரெண்டுமே எடுத்திருப்போம். பட் ரீஜியன் வந்து நம்ம பாசிட்டிவ் வர்றது இசட் வந்து அப்பர் பிளேனில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும்தான் போல்ஸுக்கு வந்து எடுத்து செய்வோம். சரியா? ஸோ இசட் ஈக்குவல் ஒரே ஒரு போல் தான் -1 + I. அதை மட்டும் வச்சு செஞ்சோம்னா ஸோ ஐ வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான். மற்றெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். π/e இன்ட்டு -sin 1. அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்து இதுவும் அதே தான். கேட் 2016 கேட்டால் தான் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 3z - 5 z-1 z-2 along a closed path. ஸோ psi is equal to 4πi ஆன்சரே சொல்லிட்டாங்க அவங்களேவும். பட் இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ அதோட சர்க்கிளுக்கு வந்து இப்போ எந்த பாயிண்ட்டு உள்ளே வரும், எந்த பாயிண்ட் வெளியே போகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ஸோ 3z - 5 z-1 z-4 சாரி z-2 4 இல்லை z-2 இன்ட்டு dz. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஆர் 2πi இன்ட்டு ஸோ ரெசிடியூ வேல்யூஸ். ஸோ ரெசிடியூ வந்து இப்போ நம்ம 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ரெசிடியூஸ் ரெசிடியூனே வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ரெசிடியூ. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, z = 1 அண்ட் z = 2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் z = 1 அந்த பாயிண்ட்டுக்காக நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெசிடியூ ஆஃப் z → 1. ஸோ என்ன வரும், லிமிட் z → 1. ஸோ z-1 இன்ட்டு 3z - 5. அதே ப்ரொசீஜர் தான். சரியா? ஸோ சேம் z-1 z-2. ஸோ இது ரெண்டும் கேன்சலு. ஸோ அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், 3 - 5. கரெக்டா? ஸோ 3 - 5 -2 ஆயிரும். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 1 - 2. ஸோ -1 வரும். மைனஸ் கேன்சல். ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 2. ஸோ ரெசிடியூ 1. சரியா? ஸோ இது வந்து ரெசிடியூ 1. ஃபஸ்ட்டோட ஆன்சர் வந்து 2ன்னு வந்துருக்கு. செகண்ட் z = 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சேம் ப்ரொசீஜர். z-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட் z-க்கு பதிலாக 2 z-2 ஆயிரும். இங்கே 3z - 5 டிவைடட் பை z-1 இன்ட்டு z-2. ஸோ இது ரெண்டும் கேன்சலு. ஸோ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், 6 ஆயிரும். 6 - 5 1. அவ்வளோதான். டிவைடட் பை 2 - 1 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 1. ஓகே. இது வந்து ரெசிடியூ 2. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா 2πi இன்ட்டு டோட்டல் ரெசிடியூ வில் பி ஈக்குவல் டு, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 4πi. கொஸ்டின் வந்து கொடுத்தாச்சு. எனக்கு என்ன வேல்யூ வரணும்னு கொடுத்துட்டாங்க. 4πi எனக்கு வரணும். ஸோ 4πi. கரெக்டாக?
ஸோ அப்போ ரெசிடியோட வேல்யூ என்ன இருக்குன்னு எனக்கு ஸோ இது வந்து ரெசிடியூ வேணும்னா 4 pi I டிவைடட் பை 2 pi I. ஸோ ரெண்டும் கேன்சலு. ஸோ டோட்டல் ரெசிடியூ எனக்கு என்ன இருந்தால் போதும் 2 இருந்தால் போதும் சரியா. ஸோ 2 வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் இருக்குது. Z ஈக்குவல் டு 1ல் வந்து 2 வந்து எனக்கு டேரெக்டாக வந்துடுது சரியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பாயிண்ட் அப்போ இன்சைடு த சர்க்கிள். சப்போஸ் இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் எனக்கு சரியா. ஸோ வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி ரெசிடியூ 1 மட்டும் வச்சிட்டோம்னா எனக்கு 2 சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் பாசிபிலிட்டி ரெசிடியூ 2 மட்டும் வச்சு பார்க்குறோம். ரெசிடியூ 2 மட்டும் வருமா 1 தான் இருக்குது நாட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு 2 வேணும் சரியா. சப்போஸ் ரெண்டுமே எனக்கு தேவைப்படும். ரெசிடியூ 1 ப்ளஸ் ரெசிடியூ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா 2 + 1 வந்துடும் 3ன்னு வந்துடும். அதுவும் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒன்லி ஒரே ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெசிடியூ ஆஃப் 1 மட்டும்தான் எனக்கு கால்குலேட் ஆகணும். ரெசிடியூ ஆஃப் 2 வந்து நான் கன்சிடரே பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெசிடியூ 1க்குள்ள பாயிண்ட் வந்து இது மட்டும்தான் இன்சைடு த சர்க்கிள் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக. இந்த பாயிண்ட் வந்து அவுட் சைடு த லிமிட்டில் வந்து இருக்குது. நான் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இது வந்து அவுட் சைடு த லிமிட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பாயிண்ட் எடுத்தோம் ரெசிடியூ 1க்குள்ள பாயிண்ட்டு Z ஈக்குவல் டு 1 இன்சைடு இருக்கணும். Z ஈக்குவல் டு 2 வந்து அவுட் சைடு த லிமிட் இருக்கணும். ஸோ அப்புறம் அந்த கொடுத்த ஆப்ஷனில் பாருங்கள் Z ஈக்குவல் டு 1 வந்து சர்க்கிளுக்குள்ளே ரீஜனுக்குள்ளே இருக்கணும். Z ஈக்குவல் டு 2 வந்து வெளியே இருக்கணும். இங்கே இருக்கு இல்லையா. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் சரியா. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ஜஸ்ட் நம்மளுக்கு டயக்ராமில் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து லிங்க் பண்ண தெரியணும். ஸோ Z ஈக்குவல் டு வந்து 1 வந்து இன்சைடில் இருக்குது 2 வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான் ஆப்ஷன் பி. புரிஞ்சது இல்லையா. ஸோ ரெசிடியூ வந்து 1 ரெசிடியூ 2 நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பார்க்குறோம். டோட்டலாக வந்து 2 இருந்தால் போதும். ஸோ 2 வந்து ஃபஸ்ட்டு ரெசிடியூவாக வந்துருச்சு. ஸோ எல்லா கண்டிஷனையும் வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். எதுவுமே மேட்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு ரெசிடியூ வச்சு மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 2016 2 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் இருக்குது 2015, 14 அதெல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே we will discuss in the upcoming videos. Okay. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றதுமெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.